வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நான் எத பத்தின ரிவ்யூ போட போறேன்னா, எந்த ப்ராடக்ட்ட பத்தின ரிவ்யூ போட போறேன்னா, நான் யூஸ் பண்ற போஸ்ட் ஒர்க் அவுட் பத்தின ரிவ்யூ தான் போட போறேன். நான் யூஸ் பண்ற வே புரோட்டீன பத்தின ரிவ்யூ தான் போட போறேன். அண்ட் நெறைய பேர் என்ட்ட கேட்டுருக்காங்க, "ப்ரோ வே புரோட்டீன் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? பவுடர் யூஸ் பண்ணா உடம்புக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா ப்ரோ?" அப்படி இப்படின்னு நெறைய கேள்விகள் என்ட்ட கேட்டுருக்காங்க. நான் இத்தன வருஷமா நான் ஒரு 5, 6 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வந்ததில்ல. நீங்க நல்ல பிராண்டடான, ஆத்தரைஸ்டான போஸ்ட் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணீங்கன்னா, எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. அண்ட் டாக்டர்ஸே இப்போ வந்து அத வந்து சொல்றாங்க. நீங்க வந்து வே புரோட்டீன் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. ஸோ நான் என்ன வே புரோட்டீன் யூஸ் பண்றேன்னா, ஜிஎன்சி ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த வே புரோட்டீன் தான் யூஸ் பண்றேன். போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இப்போ நம்ம வந்து மசில் பில்டிங் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுறோம்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆனா யூஸ் பண்ணணுமா, யூஸ் பண்ண வேணாமான்றது வந்து உங்க இஷ்டம். ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லோ இல்ல வந்து மசில் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகும்போது, நம்ம மசில் வந்து பிரேக் ஆகும். மசில் பிரேக் ஆகுறப்போ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம புரோட்டீனை உள்ள தள்ளுறோம். அப்படிதான் நம்ம மசில் க்ரோ ஆகுது. ஸோ வந்து நான் வந்து மசில் பில்டிங் மட்டும் தான் இப்போ வே புரோட்டீன் எடுக்கணுமானா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயரா இருந்தீங்களோ, இல்ல ஆத்லீட்டா இருந்தீங்களோ, இல்ல வந்து வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனா கூட கண்டிப்பா வே புரோட்டீன் எடுக்கலாம். இது வந்து நம்ம வந்து இது பேர் சப்ளிமெண்ட் தானே சொல்றோம். ஏன் சப்ளிமெண்ட்னு சொல்றேன்னா, நம்ம வந்து ஃபுட்டுக்கும் மீறி நம்ம வந்து புரோட்டீனை சப்ளிமெண்ட் பண்றோம். நம்ம வந்து புரோட்டீன் தரோம். அதனால தான் இது ஆக்சுவலா சப்ளிமெண்ட்னே சொல்றோம். இப்போ நீங்க ஒரு வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையான புரோட்டீன் சத்து இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வே புரோட்டீன் எடுக்கலாம். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தும் உங்களுக்கு தேவையான இது புரோட்டீன் இல்லன்னா, நீங்க வே புரோட்டீன் கண்டிப்பா எடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். உங்களோட மசில் ரிப்பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இந்த ஜிஎன்சி ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்றனால சொல்லல. நல்லா டீசென்ட்டா இருக்கு. வந்து செம்ம அப்படியே ஆஹா! ஓஹோன்னு இல்ல. டீசென்ட்டா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நல்ல பிராண்டடா ஆத்தரைஸ்டான ப்ராடக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃபேக் ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா மட்டும் தான் பிரச்சனை. இப்போ வே புரோட்டீன பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபேக் ப்ராடக்ட் வாங்குனா மட்டும் தான் பிரச்சனை தவிர, நீங்க நல்ல ஆத்தரைஸ்டான பிராண்டடான இது வாங்குனா எந்த பிரச்சனையும் வராது. ப்ரோ இது வே புரோட்டீன் யூஸ் பண்ணா கல் வருமா? அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வந்து இது வாட்டர் இன்டேக் சரியா எடுக்கலனாலே கல் வந்துரும். இது நான் எடுக்கிறனால தான் கல் வரும்னு கிடையாது. நீங்க வாட்டர் இன்டேக் சரியா உள்ள போடலனா கண்டிப்பா கல் வரும். இதனால தான் கல் வரும்னு கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க வந்து இப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறீங்க. அதுதான் நெறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, "ப்ரோ பாடி பில்டிங் பண்றவங்க தானே ப்ரோ வே எடுக்கணும். நானும் எடுக்கலாமா ப்ரோ?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனாலும் கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க பேட்மிண்டன் பிளேயரா இருந்தா, நான் நெறைய பேட்மிண்டன் ப்ராடக்ட்ஸ் போடுறனால பேட்மிண்டன் நான் மென்ஷன் பண்றேன். பேட்மிண்டன் பிளேயரா இருந்தா கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா உங்க மசில் வந்து நீங்க விளையாடுறப்போ பிரேக் டவுன் ஆகும். அத ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்ம வே புரோட்டீனே எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான். நீங்க வந்து நல்லா வே புரோட்டீனா பார்த்து எடுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, "ப்ரோ நான் என்ன ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறது ப்ரோ? இன்ட்ரா ஒர்க் அவுட் என்ன எடுக்கிறது? ஃபுட் என்ன ப்ரோ எடுக்கணும்? நான் வந்து நல்லா மசில் பில்ட் பண்றதுக்கு ஃபுட் என்ன ப்ரோ எடுக்கணும்?" அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அதே மாரி நான் என்ன ஒர்க் அவுட் ப்ரோ பண்ணணும்? இது பண்ற மசில் பில்டிங்க்கு என்ன ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணணும்? எண்டுரன்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்? அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒர்க் அவுட் என்ன ப்ரோ? இப்போ வந்து வெறும் மசில் பில்டிங் மட்டும் பண்ணா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமானா? கண்டிப்பா கிடையாது. நெறைய பிளயோமெட்ரிக்ஸ் நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எத பத்தின டவுட்னாலுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இது புரோட்டீன் சப்ளிமெண்ட்டா இருக்கட்டும், இல்ல வொர்க் அவுட்ட பத்தியா இருக்கட்டும், எத பத்தின டவுட்னாலுமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. நான் சொல்றேன். நெக்ஸ்ட்டு வேற ஒரு ப்ராடக்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். அத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி.